Nana's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. இந்த அம்மாவை விட்டுட்டு போக உனக்கு எப்படிமா மனசு வந்தது? நீ எங்க இருக்க, எப்படி இருக்கேன்னு தெரியாம நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேனே. என்னோட வேதனை உனக்கு புரியாம போயிடுச்சே. அம்மா நான் இங்க இருக்கேன், இப்படி இருக்கேன்னு எனக்கு ஒரு போன் பண்ண கூடாதா? கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல தனியா நின்னு அழுதுகிட்டு இருந்த உன் கண்ணீரை நான் தொடச்சு விட்டேன். இன்னைக்கு நான் உன்னை தொலைச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கேன். என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு நீ வரமாட்டியா ஸ்ரீ? ஐயோ பாவம், ஐயோ யாரும் தெரியலையேங்க. யாருமா? ஏமா? என்னம்மா? சாமியா பார்த்து இந்த குழந்தைய கொடுத்ததா நினைச்சு நாமளே இவளை வளர்க்கலாங்க. தெய்வமே உன்னை எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்துது. நாங்க உன்னை தொலைச்சிட்டோமேமா, நாங்க உன்னை தொலைச்சிட்டோமே. ஐயோ காயத்ரி, என்னம்மா அது? இப்படி ஸ்ரீநிதியே நினைச்சு அழுதுட்டு இருந்தா என்னம்மா அர்த்தம்? ஆமா, சாப்பிடலாம். எனக்கு வேண்டாங்க. இத பாரு காயத்ரி, நம்ம பொண்ணுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அவன் எங்கேயாவது நல்லபடியா தான் இருப்பா. நீ நம்பிக்கையோட இரு. எங்கேயோ நல்லபடியா இருப்பான்னு எப்படிங்க நம்பிக்கையோட இருக்க முடியும்? அவ எங்க இருக்கா என்னன்னு ஒண்ணுமே தெரியலையேங்க. அதான் போலீஸ் தேடிட்டு இருக்காங்கல்ல, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. போலீஸ் இவ்வளவு நாளா தேடிட்டு இருக்காங்க, உருப்படியா ஒரு தகவலும் தெரியலையேங்க. ஸ்ரீ எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ நினைச்சாலே எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. நான் கண்ணை மூடினாலே அவ அழறதுதாங்க என் காதுல கேக்குது. என்னால எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? காயத்ரி, ஸ்ரீநிதி முட்டாள் இல்ல. அவளுக்கு லைஃபை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமும் புத்திசாலித்தனமும் இருக்கு. அந்த கார்த்திக்கும் நல்ல படிச்ச பையன், அவனுக்கும் லைஃப்னா என்னன்னு தெரியும். நீ கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. மனசை போட்டு அழட்டிக்காத. சொன்னா கேளு காயத்ரி, ஸ்ரீநிதி அந்த கார்த்தியோட கண்டிப்பா நல்லபடியா தான் இருப்பா. எங்க அப்படி நல்லபடியா இருந்தா அவ எனக்கு ஒரு போனாவது பண்ணி பேசியிருப்பாளேங்க. எனக்கு என்னமோ ஸ்ரீ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கான்னு தாங்க தோணுது. இல்லைன்னா அவ இப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க. அம்மா, பால் சாப்பிடுங்க. எனக்கு வேணாண்டா. இப்படி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகிறது? என் பொண்ணை கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்து, என் உடம்பு சரியாயிடும். அத கொடு காயத்ரி, இந்த பாலை குடி. எனக்கு வேண்டாங்க. ப்ளீஸ்மா. உனக்காக இல்லைன்னாலும் எங்களுக்காக இந்த பாலை குடி ப்ளீஸ். காயத்ரி, பார்த்து பார்த்து. என்னம்மா? எனக்கு வேண்டாங்க. சரி, நீ படு. பார் காயத்ரி, எதையும் நினைக்காத. கண்ணு மூடிட்டு நிம்மதியா தூங்கு. நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. நமக்கு எந்த கெட்டதும் நடக்காது. நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல.
வீணா மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. கண்ணை மூடிட்டு நிம்மதியாக தூங்கு ப்ளீஸ். ஸ்ரீநாத், நீ போய் சாப்பிட்டு படுப்பா. நீங்களும் சாப்பிடாம தானே இருக்கீங்க, வாங்கப்பா போய் சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம்ப்பா. நீங்க 2 பேரும் இப்படி பட்னியா இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படிப்பா சாப்பிட தோணும்? எனக்கும் வேண்டாம். ஏன்பா இப்படி அம்மா ஏதேதோ வளர்றாங்க? பேசாம ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோமா? வேணாம் ஸ்ரீநாத், அம்மா ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ம், சரிப்பா. குட் நைட். குட் நைட்ப்பா. பாலு, பாலு, அம்மா, என்னாச்சு பாலு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பேப்பர்ல அப்படி என்னதான் போட்டிருக்கு? அந்த பொண்ணு ஸ்ரீநிதி இல்ல, அவளை பத்தி நியூஸ் வந்திருக்குமா? என்ன சொல்ற பாலு? ஆமாமா, அந்த பொண்ணை காணுமா, போலீஸ் தேடிட்டு இருக்காங்களா? அந்த புள்ள கார்த்திக் தெரியாம ஸ்ரீநிதி எங்க போயிருக்க போறா? கார்த்திக் கிட்ட விசாரிக்க வேண்டியதானே? இல்லம்மா, கார்த்தியன் தான் காணுமா. அப்படியா போட்டிருக்கு? ஆமாம்மா, நீங்களே படிச்சு பாருங்கம்மா. கொண்டா. அதனால அவங்க 2 பேரும் வீட்டுக்கு தெரியாம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிருப்பாங்களா? சே சே, கார்த்திக்கும் ஸ்ரீநிதியும் அந்த மாதிரி பசங்க கிடையாது பாலு. அப்பா அம்மாவோட சமூகத்தோட ஊரையும் உறவையும் அழைச்சுதான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்களே தவிர இப்படி யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கணும்னு அவங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க பாலு. அப்போ 2 பேரும் எங்கதாம்மா போயிருப்பாங்க? என்னதான் நடந்திருக்கும்? ஒண்ணுமே புரியலையேம்மா. ஸ்ரீநிதியும் சரி கார்த்திக்கும் சரி 2 பேருமே தங்கம்பா. ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்காங்க. இவங்க கல்யாணம் நடந்தா 2 குடும்பமுமே அதிர்ஷ்டம் பண்ணவங்க தான். அது ஏன் இந்த கார்த்திக் அம்மாவுக்கு புரியல? அவங்க ஏன் இந்த காதலை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? பாலு, நீ என்ன பண்ற? உனக்கு அந்த கார்த்திக் வீடு தெரியும்ல? அன்னைக்கு ஒரு நாள் உன் ஃப்ரெண்டோட பையன் தான் அந்த கார்த்திக்னு சொன்னியே பாலு. ஆமாம்மா, என் ஃப்ரெண்டோட பையன் தான். ஆனா வீடெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அப்படியா? உனக்கு அவங்க வீடு தெரிஞ்சிருந்தா கார்த்திக்கோட அம்மாவை பார்த்து ஸ்ரீநிதி ரொம்ப நல்ல பொண்ணு, அவ உங்களுக்கு மருமகளா கிடைக்க நீங்க தான் கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும். கார்த்தி ஸ்ரீநிதியும் அப்படி எங்க தாண்ட போயிருக்காங்க? தெரியலடா, நானும் தேடாத இடம் இல்ல. பத்தாவதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேற தேடிக்கிட்டு இருக்கு. ஒரு தகவலும் காணும். ஸ்ரீநிதியோட வண்டி ஒரு ஏரிக்கரையில கிடைச்சதா போலீஸ் சொன்னாங்க. அவ ஏதாவது விபரீதமான முடிவுக்கு போயிருப்பாளோன்னு ஏரி ஃபுல்லா இறங்கி தேடி பார்த்தாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. புரியாத புதிரா இருக்கடா. கார்த்திக்கோட அம்மாவுக்கு பயந்து இவங்க 2 பேரும் ஏதாவது கண்காணாத இடத்துக்கு போய் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா. அப்படியெல்லாம் இருக்காதுடா. அப்படி இருந்தா ஸ்ரீநிதி அம்மாவுக்கு ஒரு ஃபோனாவது பண்ணி சொல்லியிருப்பா. ஆதி, எனக்கு என்னமோ ஸ்ரீநிதியும் கார்த்தியும் ஏதாவது ஆபத்துல மாட்டிருப்பாங்களோன்னு தோணுதுடா. ஏய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவங்க எங்கேயாவது கல்யாணம் பண்ணி
லைஃப்ல செட்டில் ஆயிருந்தாங்கன்னா அதை பத்தி யாராவது ஒருத்தருக்காவது தெரிஞ்சிருக்கும்ல. ம்? ஸ்ரீநிதியோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இதை பத்தி விசாரிச்சு பார்த்தாண்டா யாருக்கும் எதுவும் தெரியல. அவளை பார்த்து பல நாள் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஒருவேளை ஸ்ரீநிதி இந்த விஷயம் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம இருந்திருக்கலாம் இல்லையா? அது எப்படிட முடியும்? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணாத லவ் இருக்கா? ம்? ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாத லவ் இந்த உலகத்தில் இருக்கா? சொல்லு பார்ப்போம். ஸ்ரீநிதிக்கும் கார்த்திக்கும் யாராவது விரோதம் இங்கே இருந்திருக்கணும். அவங்க தான் பிளான் பண்ணி டைம் பார்த்து இவங்களை கடத்திட்டு போயிருக்கணும். ஸ்ரீநிதி கார்த்திக்கும் அப்படி யாரா விரோதி இருப்பாங்க? டேய், விரோதி என்ன, நான் உன் விரோதின்னு நெத்தியில ஒட்டி வச்சு அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான். நாம தான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாம பழகிட்டு இருக்கோம். முதல்ல சொத்து, அப்புறம் சொத்தோட சொந்தக்காரி. இதுதான் என்னோட பிளான். சொத்தோட சொந்தக்காரியா? யாரவா? ஸ்ரீநாதோட சிஸ்டர் ஸ்ரீநிதி. அவள் லவ் பண்ணுவாள். அதுவும் என்ன விட்டுட்டு இன்னொருத்தனை யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை தூக்கணும்டா. அவனை தூக்கணும். என்னடா யோசிச்சு பார்த்தப்ப நீ சொல்றதாண்டா கரெக்டா இருக்கும்னு தோணுது. கவலைப்படாத ஸ்ரீநாத். திட்டம் போட்டு இந்த வேலையை யார் செஞ்சிருப்பாங்கன்னு கூடிய சீக்கிரமே நான் உனக்கு சொல்றேன். எப்படிடா? இப்போதைக்கு என்ன எதுவும் கேட்காத. நான் கிளம்புறேன். சரிடா. சரி வா போலாம். வா. அழாத காயத்ரி. என் பொண்ணோட பேரும் போட்டோவும் கல்யாண பத்திரிக்கையில வரும்னு நினைச்சேன். இப்படி பேப்பர்ல வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. என்னம்மா, ஏன்பா அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க? நம்ம ஸ்ரீநிதியோட போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு, அதான். இந்த நியூஸ் பேப்பர்ல வர அளவுக்கு போயிடுச்சு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. நமக்கு ஏண்டா இந்த நிலைமை? கடவுள் ஏண்டா இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல. ஒண்ணு கவலைப்படாதீங்க ஆண்டி. ஸ்ரீநிதி உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு. ஸ்ரீநாத், அம்மா பார்த்துக்கோ. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லு. நான் குழு சீக்கிரமே உன்னை வந்து சந்திக்கிறேன். ஹலோ சார், யாரை பார்க்கணும்? பிரேம பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கீங்களா? இல்லையா? அப்பாயின்மெண்ட் இல்லாம அவரை பார்க்க முடியாது. ஹலோ சார். ஹலோ. ஹலோ சார், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருந்தாரு. அப்பாயின்மெண்ட் கேட்டா இல்லைன்னு சொல்றாரு. கேட்டா முறைக்கிறார் சார். அப்படியா? என் ஃப்ரெண்டு தான் அவன். நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். ஆடா. நீ இப்ப போன்ல சொன்னது உண்மைதானா? எது? ஃப்ரெண்டுன்னு சொன்னியா? அதில் என்ன சந்தேகம்? நீ என் ஃப்ரெண்டுங்கிறது தானே உண்மை. ஃப்ரெண்டுனா உண்மையை சொல்லணும். நான் இப்போ உங்கள்கிட்ட அதை எதிர்பார்த்து தான் வந்திருக்கேன்.
என்னடாச்சு உனக்கு? முதல்ல உட்காரு, நீ தானமா சொல்லு என்ன ஆச்சுன்னு. என்னாச்சுன்னு நீ தான் சொல்லணும். ஸ்ரீநிதிக்கு என்னாச்சு? என்ன விளையாடுறியா? ஸ்ரீநிதிக்கு என்னாச்சுன்னு எங்கிட்ட வந்து கேட்குற? கடத்தின உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும்? என்னடா வளர்ற? வளரல, உண்மைதான் சொல்றேன். நீ ஸ்ரீநிதியை மட்டும் கடத்தல, கார்த்தியையும் சேர்த்தானே கடத்தி வச்சிருக்க. நான் எதுக்கு அவங்க 2 பேரையும் கடத்த போறேன்? அதுல எனக்கு என்னடா லாபம்? சபாஷா, டேய் ரொம்ப நல்லாவே நடிக்கிறடா. அதுவும் உன்னை பத்தி முழுசா தெரிஞ்ச என்கிட்டே. ஸ்ரீநிதி கிட்ட நல்லவமா நடிச்சு அவ உன்னை லவ் பண்றதுக்காக என்னெல்லாம் பிளான் பண்ண. கடைசியில் அது நடக்கல. ஸ்ரீநிதி கார்த்திகை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்ப நீ என்னடா பண்ணிருக்கணும்? அவளை விட்டுட்டு ஒதுங்கி போயிருக்கணும். அப்ப நீ அவளை விட்டு ஒதுங்கி போகாம அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக எவ்வளவு அநியாயம் அக்கிரமும் பண்ண. கடைசியில அந்த திட்டமும் நிறைவேறல. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்ண? இனிமேல் இவகிட்ட நல்லவமா நடிச்ச வேலைக்கு ஆகாத நினைச்சு 2 பேரும் திட்டம் போட்டு கடத்திட்டா நீ. ஏய் லூசாடா நீ, லூசா நீ. இத பார், நீ சொன்ன மாதிரி நான் ஸ்ரீநிதியை லவ் பண்ணது உண்மை. ஸ்ரீநிதி என்ன லவ் பண்ண வைக்கணுன்றதுக்காக நான் திட்டம் போட்டு அவள்கிட்ட நடிச்சது உண்மை. அதுக்கப்புறம் கார்த்தி அவள் லவ் பண்றதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நான் கெடுக்கணும்னு நினைச்சதும் உண்மை. இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட மறுக்கல. ஆனா ஸ்ரீநிதியும் கார்த்தியை நான் கடத்தி வச்சிருக்கேன்னு சொன்ன பாத்தியா, அதுதான்டா உண்மை இல்ல. இதை என்ன நம்ப சொல்ற?